ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா. காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா, சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா. நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கே, சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சுவாமிக்கே. சபரிமலை விரதம் என்பதே தவம் போலத்தான். இருமுடியில் எடுத்துச் செல்லும் நெய்யை ஐயப்பனுக்கு மெய்வுருக அபிஷேகம் செய்து கண்குளிர தரிசிக்கும் போதுதான் ஒரு மண்டல விரதத்தின் பலன் பக்தர்களுக்கு கிடைக்கும். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்பன் சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. ஐயப்பனுக்கு மட்டும் நெய் அபிஷேகம் ஏன்? இந்த கேள்வி பல பக்தர்களுக்கும் இருக்கிறது. அதுவும் ஆச்சார அனுஷ்டானங்களோடு 3 கண் கொண்ட தேங்காயில் உருக்கிய நெய்யை நிரப்பி பக்தியோடு கொண்டு செல்ல என்ன காரணம்? அதற்கு ஆன்மீக ரீதியாகவும் தத்துவார்த்தமாகவும் காரணங்கள் சொல்லப்படுகின்றன. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ. தேங்காய் என்பது அழியும் உடல், நெய் என்பது அழியாத ஜீவாத்மா. அழியும் தேங்காய்க்குள் அழியாத ஜீவாத்மாவை கொண்டு சென்று அதை பரமாத்மாவிடம் சேர்ப்பதே நெய் அபிஷேகத்தின் தாற்பயம். நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே, உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே. ஐயப்பன் மேனியை தழுவிய நெய் பிரசாதமாகிறது. இருமுடியில் கொண்டு சென்ற அழியும் தேங்காய் அக்னி குண்டத்தில் எரியும் தீயில் இடப்படுகிறது. ஜீவாத்மாவான மனிதர்கள் ஒழுக்கம், பக்தி, ஸ்ரத்தையோடு இருந்து இறைவனை அடையும் நோக்கத்துடன் பயணித்தால் நிச்சயம் அடையலாம் என்ற தத்துவத்தையும் நெய் அபிஷேகம் காட்டுகிறது. பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே, ஹரிஹரன் திருவருளே. அதைத்தான் சுவாமி ஐயப்பன் தத்துவமசி என சுட்டி காட்டி சின்முத்திரையோடு சபரிக்காட்டில் தன் பக்தர்களுக்காக தவக்கோலத்தில் ஆனந்த சுரூபனாக காத்திருக்கிறான். புதிய தலைமுறைக்காக தினேஷ் குமார். ஐயப்பா